குறிப்பா பென் ஸ்டோக்ஸ் தலைமையில டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிரடியா விளையாடி வேகமா ரன்ஸ் எடுக்கிற புதிய யுக்தியை இங்கிலாந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அதை பயன்படுத்தி சமீப காலங்கள்ல நிறைய வெற்றிகளை தொடர்ச்சியா குவித்து வர்ற அந்த அணி இந்த தடவை தங்களால இந்திய மண்ணிலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட களமிறங்க போறாங்க. இந்த நிலைமையில இந்த தொடர்ல வலுவான இந்தியாவை அவங்களோட சொந்த ஊர்ல தோற்கடிச்சாதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு முன்னாள் இங்கிலாந்து பயிற்சியாளர் மற்றும் ஜிம்பாப்வே பிளேயர் ஆண்டி ஃபிளவர் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் இந்த தொடர்ல இங்கிலாந்தும் அதிரடியா விளையாடி இந்தியாவுக்கு சவாலை கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறதா தெரிவிக்கிற அவரு இது பத்தி சமீபத்திய பேட்டியில என்ன பேசியிருக்காருன்னா, இங்க நான் கணிப்பு செய்யல. ஆனா ஒருவேளை இந்த தொடர்ல இந்தியாவை அவங்களோட சொந்த மண்ணில் இங்கிலாந்து தோற்கடிச்சா நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அபாரமா செயல்படக்கூடிய தன்னம்பிக்கையை கொண்டிருக்க அவங்க தங்களோட சொந்த ஊர்ல இருக்கிற சூழ்நிலைகளை நல்லா தெரிஞ்சவங்க. மேலும் அவங்க ராகுல் டிராவிட் கிட்ட நல்ல பயிற்சிகளை பெற்றவங்க. இந்தியா அப்படின்னாலே அவங்களோட ஸ்பின்னர்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்களோட வேகப்பந்து வீச்சாளர்களும் ஆபத்தானவர்களாக செயல்படக்கூடியவங்க அப்படின்றத நம்ம குறைச்சி மதிப்பிட்டு விளையாட முடியாது. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து இந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. குறிப்பாக கடந்த ஆஷஸ் தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணியில் இருந்தப்போ அவங்க விளையாடின ஆட்டம் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்துச்சு. அவங்க விளையாடுற ஆட்டத்தில் எல்லாமே வேகமாக நடக்குது. அதனால இந்த ரெண்டு அணிகளும் பார்க்குறது நல்லா இருக்கும். இந்தியா கிட்ட கிளாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்கள இங்கிலாந்து பேட்டிங் துறையில் இருக்கவங்க அட்டாக் செஞ்சு விளையாட போகிறாங்க. இந்த தொடருக்காக நானும் அவங்களோட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து முதல் போட்டி ஜனவரி 25ஆம் தேதி ஹைதராபாத் நகரில் ஸ்டார்ட் ஆக போகுது.